அப்போ பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படணும் என்றால் அதில் ஒரு நிபந்தனை இருக்குது. முதல்ல அந்த பாவத்தை கையுடணும். அது அல்லாஹ் தஆலா ஆல இம்ரானினுடைய 134வது வசனத்தில் சொல்லும்போது ஒலம் யுஸிரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமுன், அவர்கள் தெரிந்து கொண்டே அவர்கள் செய்த தவறை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க, விட்டுருவாங்க. அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவாங்க, திரும்ப திரும்ப செய்ய மாட்டாங்க. அப்போ தொடர்ந்து பாவத்தை செஞ்சு 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 இருக்கிறது இல்லை, அதை நாங்கள் என்ன செய்யணும்? விடணும். அடுத்தது நாம் ஹராம் ஹலால் பேணக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ தான் நம்முடைய துவா அங்கீகரிக்கும். இதுக்கு முன்னே இருந்துட்டோம், அது பிரச்சனை இல்லை. இதுக்கு முன்னே நம்ம என்ன செஞ்சிட்டோம்? இருந்துட்டோம். ஆனால் இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, எந்த ஒரு உடம்பு ஹராத்தில் வளர்ந்திருக்கிறதோ அது நரகத்துக்கு ரொம்ப தகுதியானது அப்படிங்கிறாங்க. அது நரகத்துக்கு தகுதியானது. நம்ம வட்டியை திண்டு வளர்ந்துக்கிட்டு, ஹராத்தை திண்டு வளர்ந்துக்கிட்டு, ஏமாற்றி மோசடி செஞ்சு புராடு பண்ணி என்ன கடன் வாங்கிட்டு திரும்ப கொடுக்குற எண்ணமே இல்லாமல் நாம் இன்னொருத்தனுடைய மனம் பத்த நாம் எடுத்துட்டோம். தெளிவான ஹராத்தை சாப்பிட்றதும் பல, ஹலால ஹராமாக சாப்பிட்றதும் பல. தெளிவான ஹராத்தை நம்ம சாப்பிட்றது பல. நம்ம நேற்று பார்த்தோம் என்ன, ரத்தம் சாப்பிடக்கூடாது, இரத்தத்தை சாப்பிடக்கூடாது. அது அறுத்த ஆட்டு ரத்தத்தையும் சாப்பிடலாமா? ரத்தத்தை சாப்பிடக்கூடாது. அப்போ முறையாக பிஸ்மி சொல்லப்படாத நம்ம என்ன செய்யக்கூடாது? சாப்பிட. அது தெளிவான ஹராம். இன்னொன்று ஹலால் தான், ஆனால் ஹராமாக திங்கிறோம். கோழி தான், ஆனால் என்ன செய்கிறோம்னா களவெடுத்து தின்றோம், காசு கொடுக்காம தின்றோம், திருடி தின்றோம், ஏமாற்றி தின்றோம். அப்போ ஹராத்தில் வளர்ந்த இந்த உடம்பு நரகத்துக்கு தான் ரொம்ப தகுதியானது அப்படிங்கிறாங்க. அப்போ முதல்ல நாங்கள் ஹராத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கணும். உங்களுக்கு தெரியுமா, ஜாஹிலிய காலத்தில் காபத்துல்லாவை தவாப் செய்யும்போது அந்த காவியர்கள் அந்த ஜாஹிலிய காலத்தில் அந்த குறைஷியர்கள் நிர்வாணமாக தவாப் செய்வாங்க அப்படிங்கிற செய்தியை நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஏன் தெரியுமா? ஏன் அது வரலாற்று குறிப்பில் ரஹீக்குல் மக்தூம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதில் அழகாக தெளிவாக சொல்கிறாங்க. ஏன் அவங்க நிர்வாணமாக தவாப் செஞ்சாங்க? ஆண்கள் பகல்லையும் பெண்கள் இரவுலையும் தவாப் செய்வாங்களாம் கௌபத்துல்லாவை. அப்போ அவங்களுக்கிட்ட ஒரு நம்பிக்கை, அந்த கௌபத்துல்லாவை தவாப் செய்கிறது பரம்பரையாக இப்ராஹிம் நபியிலிருந்து அவங்கள்ட்ட அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஏன் உடுப்பை கலட்டி போட்டு நிர்வாணமாக தவாப் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய ஐதீகம் இருந்தது, நம்முடைய ஆடையில் ஹராம் கலந்திருந்தால் கடவுள் நம்மளை ஏற்றுக்க மாட்டார், இறைவன் அல்லாஹ் நம்மளை மன்னிச்சிக்க மாட்டான். நான் போட்டிக்கிற உடுப்பில் ஹராம் இருக்கா இல்லையான்னு தெரியாது, அதனால் கலட்டி போட்டுட்டு நான் நிர்வாணமாக செய்கிறேன்ற நம்பிக்கை இருந்துச்சு. அந்த அளவுக்கு அவங்க அந்த காலத்தில் அவங்க தப்பான கொள்கையில் இருந்தாலும் ஹராம் சேர்ந்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டானுங்கிறதுல தெளிவாக இருந்திருக்கிறாங்க. அப்போ முதல்ல நம்ம ஹராத்தில் இருந்து என்ன செய்யணும்? வெளியில் வரணும். சொன்னா சிலது கசப்பாக இருக்கும். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த சீதனம்ங்கிறது. அதில் நிறைய பேர் இருந்துக்கிட்டு துவா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சீதனம்ங்கிறது தெளிவான ஹராம். அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் சூரத்து நிசாவில் 4வது வசனத்தில் வாத்து நிசா சதகத்திஹின் நிஹ்லா, பெண்களுக்கு மகர் தொகையை மனமுவர்ந்து கொடுத்து திருமணம் முடிங்கிறான். நாம் பெண்களுக்கு மகர் தொகையை கொடுக்குறது என்ன 301 ரூபா, செருப்புக்கு வச்ச வேலை மாதிரி இருக்குது. 101 ரூபா, இப்போ கொஞ்சம் 1001 ரூபா. அந்த மகரை எப்போவோ பேசியிருக்க வேண்டியதை காவினில் தான் மகர் மகர் என்ன எவ்வளோ கொடுப்போம்னு கொடுக்குறேன். இப்போ கொஞ்சம் பிரச்சனை ஆகி மாலையை நான் மகராக கொடுக்குற, தங்கத்தை மகராக கொடுக்குறது வந்திருக்குது. ஆனால் உண்மையிலேயே கொடுக்குற மகரை விட எடுக்கிற சீதன் ரொம்ப அதிகமாக இருக்குது. நாங்கள் ஒரு சதக்காசி கைக்கூலி வேண்டலைன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஊடு வேண்டிப்பாங்க. ஊட்ட வேண்டி நம்ம காசனத்தை வேண்டுற நம்ம சொல்லுவோம், ஆனால் அசைஞ்சு திங்குமா, ஊடு அசையாமல் திங்குமாமன். ஒரு ஊடு கட்டி பார்த்தா தெரியும். அதில் வெளிநாட்டுக்கு வந்திருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்று போட்டு ஊடு கட்டி 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 வருஷம் 10 பெற்று வீட்டுக்கு இன்னும் ஃபெஷன் முடியலை, டிசைன் முடியலை. 6 வருஷமாக கட்டிக்கிட்டு இருக்கோம், இன்னும் முடியலை. விலை கூடிட்டானே இருக்குது. 500 ரூபாவில் சீமெந்தி பேக்கு வேண்ட தொடங்கி 2500 ரூபாய்க்கும் சீமெந்தி பேக்கு வேண்டி இன்னும் ஊடு முடியலைன்னு சொல்லுவோம் நம்ம. அப்போ பொதுவாக இந்த ஊடுங்கிறது ஆகப்பெரிய சீதனம். ஊடும் கொடுக்கணும், மாப்பிள்ளைக்கு வாகனமும் கொடுக்கணும், அவரை ஊட்டு செலவும் கொடுக்கணும். அப்போ இதெல்லாம் கொடுத்து தான் சீதனம் கொடுக்காது. மனம் பற்றி கொடுக்கானா நல்லா கொடுக்கானா சிந்திச்சு பாருங்கள். நம்ம என்ன சொல்லுவோம்டா, அது விரும்பி கொடுத்தது தானே, விரும்பியாக கொடுக்காம மனம் பற்றி திட்டி கொடுக்காம. விரும்பி கொடுத்தா கல்யாணத்தில் பிரச்சனை வந்தால் திருப்பி கேட்பானா? காவினண்டு வந்தால் இந்த கல்யாணத்தில் காவினுக்கு கொடுத்த வாழைப்பழத்துக்கும் பில்லு வரும். காவினுக்கு போட்ட கேக்கு, வாழைப்பழம், சம்சா, இதில் கணக்கெல்லாம் தரணும் தம்பி எம்பா. அப்போ விரும்பி கொடுத்ததா?
அப்போ இந்த சீதனம் கொடுக்கறதால என்ன நடக்குன்னு அங்கே இருக்கிற ஆண்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க. நான் கூட பிறந்த ராத்தாவும் தங்கச்சிக்கும் எங்கள் பாப்பா இருக்கிற சொத்தை எல்லாம் தூக்கி கொடுத்து போட்டு என்ன செய்கிறார், நீ எவ்வளோத்தியாலும் போய் எடு. ஒரு ஆம்பளை சொத்தோட பிறக்கான் இல்லை, சொத்து இருக்குது இல்லை அவனுக்கு, அவன் இன்னொரு இடத்துல போய் கையேந்துறான். அப்போ எந்த சொத்தை என்ற ராத்தா தங்கச்சி சுருட்டுறாங்க. இஸ்லாமிய கணக்குப்படி ஆணுக்கு 2 பங்கு, பெண்ணுக்கு 1 பங்கு தான் கிடைக்கும். ஆனால் நம்மளோட கணக்குப்படி பொம்பளைக்கு முழு பங்கு, ஆம்பளைக்கு பிச்சை பங்கு. பிச்சை பங்குன்னா அவன் போய் எங்கேயாலும் ஒரு பொம்பளைக்கிட்ட போய் கையேந்திக்கிட்டு அங்கே போய் நிற்கணும். கல்யாணம் முடிச்சு சீதனம் எடுத்துக்கிட்டு வர கல்யாணம் முடிச்சவன் பொண்டாட்டிய காலத்தால் விழுப்புறான். என்ன பாத்ரூம் போகணும் போகிறான்னு தெரியாது, எங்கே பாத்ரூம் இருக்கணும். இவர் கட்டலிய ஊடு. அப்போ அவள் அண்டைக்கு ஃபலோமி என்று போவாள், அண்டைக்கு பின்னால் போனவர் தான், வாழ்க்கையெல்லாம் பொண்டாட்டிக்கு பின்னால். அப்போ சீதனம்ங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு மோசமான, எத்தனை பேர் கண்ணீர் சிந்துறாங்க, அழுகுறாங்க. 4 பொம்பளை பிள்ளை பிறந்த அந்த உமா அப்பாவுக்கு நிம்மதி இல்லை. இன்னும் அந்த பிள்ளை இன்னும் குமரா போய்த்து அடுத்தது இன்னும் வளர்ந்துக்கு வருது. அல்லாவே இதுக்கே இன்னும் வீடு கட்டி முடிக்கல, கல்யாணம் முடிக்கல, வீடு இல்லாட்டி பண்ணுறானே இல்லை. இப்படியான ஒரு சூழ்நிலையில் எத்தனை பேர் தவறு செய்கிறதுக்கு இது தூண்டுதலாக இருக்குது. எடுக்கிற சம்பளம் காணா, ஊட்ட முடிக்கணும், என்னையாலும் ஒரு குறுக்கு வேலை செய்யணும் என்று யோசிக்கிறானா இல்லையா? எதுக்காக வாரத்தை பார்ப்போம், முதல் புள்ளட கண்ணீரை நிறைவேற்றுவோம், கல்யாணத்தை நிறைவேற்றுவோம் கொண்டு என்ன செய்யலாம். இந்த சவுதி கவர்மெண்ட்டோ இந்த குவைத் கவர்மெண்ட்லேயே உள்ள ஒரு நல்ல அறிஞர்கள் உலமாக்கள் கொடுக்குற ஃபத்துவா, ஹவுஸ்மேட் எடுக்கிறது ஹராம் என்று தான். ஹவுஸ்மேட் எடுக்கிறது ஹராம், அநியாயமாக ஒரு என்ன செய்கிறீங்க, ஒரு 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 மகரம் இல்லாமல் நாம் எடுத்து கொடுக்கோம். அடிமை இல்லையே நம்முடைய பெண்கள். இந்த ஹவுஸ்மேட் எடுக்கிற வியாபாரத்தை இன்றைக்கு செய்ய தொடங்குறாங்க. நம்மளோட பிள்ளைய காப்பாற்றணுங்கிறதுக்காக சிலர் அழகாக ஹாஜி செய்கிறாங்க, தாடி வச்சுக்காங்க, பெரிய பெரிய ஹாஜியாக இருக்காங்க, விசா எடுத்து கொடுக்குறாங்க. அதில் ஒரு 800 கேடி வருகுதே தூக்கி கொடுக்குறாங்க, ஹவுஸ்மேட் விசா அனுப்புறது. அப்போ இப்படியெல்லாம் நடக்கிறது இருக்குது. அப்போ ஹராமாக நம்ம இன்றைக்கு ஒரு வேலையை செய்கிறதுக்கு காரணம் இந்த சீதனம் தான். லஞ்சம் வாங்குறான் தொழில் செய்கிறவன், ஏன்டா இந்த சம்பளம் எங்கே காணும், லஞ்சமும் வேண்டினாத்தான் வீடு கட்டலாம். அப்போ அவன் லஞ்சம் வாங்குறதும், அவன் ஹராத்தை செய்கிறதும், மோசடி செய்கிறதும், அப்போ தப்பு செய்கிறதுக்கு காரணமாக அமையுது இந்த சீதனம். இந்த சீதனத்தை சும்மா சாதாரணமாக நினைக்கக்கூடாது. பொண்டாட்டியோட வீட்டை எடுத்துக்கிட்டு பொண்டாட்டிக்கிட்ட சொத்தை வாங்கிட்டு இருக்கிறதெல்லாம் சும்மா சாதாரணமான விஷயம் இல்லை. அது பெரிய மிம்பரில் மௌலைமார் பயம் பண்ணுறாங்க, ஊராருடைய சொத்தை திங்கக்கூடாது, போய் வீட்டாந்திங்கிற அங்கே அவளை வீட்டாந்திங்கிற, அதுவும் ஊராட வீடுதான் அவர். அப்போ யாராக இருந்தாலும் சீதனம் வாங்குறது தெளிவான ஹராம். அந்த ஹராம் மற்ற ஹராத்துக்கெல்லாம் அப்படியே வழி வைக்குது, எல்லா பாவமும் அங்கே நடக்க தொடங்குது. அப்போ அந்த தப்பை நாம் செஞ்சுக்கிட்டு ஹராத்தை திண்டுக்கிட்டு அதில் மச்சின மர பங்கிருக்க இல்லையா? நாம் இருக்கிற வீட்டில் நம்மளோட பொண்டாட்டிட காக்கா தம்பிட பங்கெல்லாம் இருக்குத்தானே, அம்பட்டை நாம் சொல்லிட்டு வச்சுக்கமே. வேறு ஹஜ்ஜிக்கு போகிறார், 6 சொத்தில் மச்சின மர சொத்தில் ஹஜ்ஜி போகிறான், அவனுகள் இன்னமும் மீன் போட்டியை கட்டிக்குள்ள அத்துறானுங்க. அப்போ ஹராம் தானே. நாம் யோசிக்கணும், நம்ம மௌத்தாகணும், சொர்க்கம் போகணும், கபருக்கு நிம்மதியாக படுக்கணும், நம்மளோட துவாக்கள் அங்கீகரிக்கப்படணும். நாமளும் கையேந்திரம் துவாக்கும் மாறித்தான் நடக்குது. மழை வெயில் தான் கூடும். எப்படி துவா அங்கீகரிக்கப்படும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு மனிதன் பயணத்தில் புழுதி படிந்த தலையோடு, புழுதி படிஞ்ச கிழிஞ்ச உடுப்போடு, கையை ஏந்தி யா ரப்பு யா ரப்பு யா ரப்பு யா ரப்பு என்று துவா கேட்கிறான். அவனுடைய கன்னா யுஸ்தஜாப், அவனுடைய துவா எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? மல்பசுஹு ஹராம், அவனுடைய உடுப்பு ஹராம், மஷ்ரபு ஹராம், அவன் குடித்தது ஹராம், மக்களு ஹராம், அவன் சாப்பிட்டது ஹராம், எப்படி துவா கபுல் ஆகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ அப்போ துவா கபுல் ஆகக்கூடிய சந்தர்ப்பம் இது. பயணத்தில் ஒரு மனுஷன் இவ்வளோ பாதிக்கப்பட்டு நொந்து போயிருப்பான், புழுதி படிந்த தலையும் உடுப்பும். அப்போ கஷ்டத்தில் இருக்கும், கையேந்தினா கிடைக்கணும், ஆனால் கிடைக்காது. உண்ட உடுப்பு ஹராம், உண்ட குடிப்பு ஹராம், உண்ட உணவு ஹராம். அப்போ நாம் இருக்கிற ஊடு ஹராம், வெள்ளாமை செஞ்சது ஹராம், அகர பூமி அது, மஜ்னமாரு போக வேண்டிய சொத்து, அதில் வெள்ளாமை செய்கிறோம், அதில் தான் நெல் எடுத்து விற்கும், அதில் தான் பகுத்தை வளர்க்குறோம், அதில் தான் சீட்டு கட்டுறோம், அதில் தான் ஹஜ்ஜிக்கு போகிறோம், அதில் தான் உம்ராக்கு போகிறோம், கௌபத்துல்லா பிடிச்சி கட்டுறோம், ஒன்றும் நடக்குது இல்லை. எப்படி துவா கபுலாகும்? அப்போ துவா கபுலாகணுமெண்டா நாம் ஹராத்துலேருந்து வெளியில் வரணும். உதாரணத்தான் சீதனத்தை சொன்னேன், ஏனண்டா இது விளங்குது இல்லை நமக்கு. இந்த சீதனம் ஒரு பெரிய ஹராம் பாப்பாங்கிறது நமக்கு விளங்க மாட்டேங்குது. தயவு செஞ்சு அந்த ஹராத்திலிருந்து நம்ம என்ன செய்யணும்?
வெளியில் வரணும். உடம்பை நாங்கள் என்ன செய்யணும்? ஹராத்துலேருந்து பாதுகாத்து வெளியில் வரணும். வெளியில் வந்து அல்லாஹ் கிட்ட நம்ம துவா செய்யணும்.